ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சவுத் கோவாவில் வந்து 4 days ஸ்டே பண்ணியிருந்தோம் நியர் கோல்வா பீச். இது ஒரு ஏர்பிஎன்பி அண்ட் இந்த ஏர்பிஎன்பியோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹோம் டூர் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நான் ஹோம் டூர் காமிச்சிடுறேன். அப்படியே ஹோம் டூர் காட்டும் போதே உங்களுக்கு வந்து நான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆல்சோ இந்த ஹோஸ்ட் எப்படி எங்களை ட்ரீட் பண்ணாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன். அண்ட் கம்மிங் ஃப்ரம் ஹியர் இதான் என்ட்ரன்ஸு அண்ட் இங்கே ஒரு ஷூ ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, திங்ஸ்லாம் வச்சுக்கேன். இது ஒரு க்யூட்டான இது மாதிரி ஒரு நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்ன வைஃபை பாஸ்வேர்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. லைக் வைஃபை பாஸ்வேர்டு, அதோட இது ஹவுஸ் ரூல்ஸ்லாம். ஆனால் லைக் நோ ஸ்மோக்கிங் இன் திஸ் ஹவுஸ், நோ பெட்ஸ் அலவுட், நோ பார்ட்டிஸ் அண்ட் குவாய்ட்டாக இருக்கும். இந்த என்விரான்மெண்ட் ஆக்சுவலி இது ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த ஏர்பிஎன்பியே இருக்குது அண்ட் ரொம்ப குவாய்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான கோவா வெக்கேஷன் வேணும்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லொக்கேஷன் என்ன, செக் அவுட் இன்ஃபர்மேஷன், செக் இன் இன்ஃபர்மேஷன், காண்டாக்ட் திடீர்னு நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இமெயில் ஐடிஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பக்காவாக இருக்குது. கம்மிங் டு த கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையான எல்லா யூட்டென்சில்ஸும் முக்கால்வாசி இருக்குது. மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாஷிங் மிஷின். கம்மியாக பேக் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ இங்கே துவைச்சிக்கலாம். அண்ட் கேஸ் ஸ்டவ் எல்லாம் பேசிக்கான யூட்டென்சில்ஸ்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு க்ராசரிஸ்லாம் எதுவும் பெருசாக இருக்கா, ஜஸ்ட் இங்கே ஒரு சால்ட், சுகர் அண்ட் இன்னொரு ஐட்டம் அவ்வளோதான் இருந்துச்சு. நாங்கள் தான் வந்து டீ தூளா, ஓகே டீ தூள் இருக்குது. ஸோ இதுதான் கிச்சன். அண்ட் முக்கியமாக என்ன விஷயம்னா இவங்க வந்துட்டு இந்த ட்ரை வேஸ்ட்டும் வெட் வேஸ்ட்டும் வந்து செப்பரேட்டாக செக்ரிகேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளுமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா பெட்டர், பிகாஸ் நம்ம தான் கடைசியில் அதை டிஸ்கார்ட் பண்ணணும். கம்மிங் டு த லிவிங் ரூம், இது ஒரு சூப்பர் கோசியான ஸ்பேஸு. இங்கே வந்து சோஃபா, ஆப்போசிட்லேயே டிவி அண்ட் இட்ஸ் ஸ்மார்ட் டிவி. உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் எதில் படம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஒர்க்கேஷன் மாதிரி வரீங்கன்னா இந்த பார்ட் தான் சூப்பர் பெஸ்ட் பார்ட்டு. அண்ட் நீங்கள் ஒரு ஒர்க்கேஷன் மாதிரி வரீங்கன்னா இதுதான் பெஸ்ட் பார்ட்டு. இங்கே அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இங்கே இருக்கிற வியூவை ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகே, இது பாத்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதை விட்டுருங்க. ஹியர்ஸ் த பெட்ரூம். ஸோ இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஏர்பிஎன்பி. அதனால வந்துட்டு இந்த பெட்ரூம்லேருந்து உங்களுக்கு அப்படியே ஒரு கார்டன் அண்ட் ஸ்விம்மிங் பூல் வியூ கூட இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் இருந்த 4 daysமே வெதருமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டேயோ நீங்கள் இந்த ரூமில் சில் பண்ணுறீங்கன்னா இந்த வியூ வந்து இட்ஸ் லைக் டூ குட். உங்களுக்கு ரொம்ப ஒரு குவாய்ட்டாக காமாக பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் சில் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஏர்பிஎன்பி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு இந்த ஏர்பிஎன்பி ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹோஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். எங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஏதாவது எங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா வந்து டக்குன்னு அவரை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டார். அண்ட் ஆல்சோ இப்போது இதே எங்களோட செக் அவுட் டைம் ஆக்சுவலி. ஸோ இந்த செக் அவுட் டைமில் தான் வந்து நான் வந்து இந்த ஹோம் டூரும் இந்த ஏர்பிஎன்பி டூரும் ரிவ்யூவும் ஒன்றாவே பண்ணலான்னு யோசித்த ரீசனே அதான். சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோஸ்ட் எப்படி இருக்கார் நம்மக்கிட்ட, லைக் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. நீங்கள் ஒரு ஏர்பிஎன்பி சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஏர்பிஎன்பி ரிவ்யூஸில் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஹோஸ்ட் பற்றியான டீட்டெயில்ஸ். இல்லை அந்த ஏர்பிஎன்பியோட ரிவ்யூஸ்லேயே அதுதான் மெயினாக இருக்கும். ஸோ இந்த ஏர்பிஎன்பி அது மாதிரி செக் பண்ணும்போது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எனக்கு அது அதுக்கேற்ற மாதிரியே வந்து எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட். எனக்கு வந்து இங்கே போகிறதுக்கு சுத்தமாக மனசே கிடையாது. ஓகே மெயின் பார்ட் வந்து விக்ரம் கேட்டேன்னா, இப்போ நான் இந்த சோஃபா பற்றி கேட்டேன். நான் இங்கே வந்த பாதி நாள் வந்து இந்த சோஃபாவில் தான் சூப்பராக அப்படியே இப்படி வா அப்படியே காலில் போட்டு அப்படியே ஜாலியாக இப்படி படுத்துருந்தேன். இங்கேருந்து அப்படியே இந்த வியூ வேறையா செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாக. ஐ ரியலி மிஸ் இந்த இடத்துல தான் எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபுல் வீக்குக்கு புக் பண்ணி நாங்கள் இல்லை விக்ரம் வந்து ஃபஸ்ட்டே ஃபுல் வீக்குக்கு புக் பண்ணலை. எஸ் புக்ட் ஒன்லி டில் Thursday which is today. அதனால நாங்கள் வந்து இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு வேறு ஏர்பிஎன்பி போகிறோம். இந்த ஏர்பிஎன்பிக்கு செக்இன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு ஹோஸ்ட் அமுச்சிருவாங்க. ஸோ நம்மளே செல்ஃப் செக்இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.